அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எல் தகடு தமிழச்சி. இன்றைக்கி பார்க்க போகிற கதை ரொம்பவுமே திகிலாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும். இந்த கதையை கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பயத்தை கொண்டு வர மாதிரி கதையாகவும் இது இருக்குது. நிறையவே வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போது நிறைய பேர் என்னென்னா ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்படுறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரெடிஷ்னலான பாத்திரங்களுக்கும் ட்ரெடிஷ்னலான ஃபுட்டுக்கும் மாறிட்டாங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு மாறணும் ஆசை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தேவையான குதிரைவாலி, திணை, வரகு, சாமை, கம்பு, சோளம், ராகி இந்த மாதிரி பலவிதமான தானியங்கள் ஒரே இடத்துல, அதுவும் உங்களுக்கான எப்படின்னா எல்லாரும் வாங்குற மாதிரி ஒரு ப்ரைஸில் ஒரு இடத்துல விற்கிறாங்க. உங்களுக்கு தேவைன்னிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க, உங்களோட அட்ரஸ் அனுப்புனீங்க, எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படின்னு நீங்கள் அனுப்புனீங்கன்னா அது உங்களுக்கு கொரியராகவும் செஞ்சு கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்க, வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் அஜய், விக்ரம் அப்படின்னு 2 நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க 2 பேருக்குமே எப்படின்னா ஏதாவது ஒரு மர்மமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஆர்வம் நிறையவே இருக்கும். அதனால் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு மர்மம்னு சொல்லி அந்த இடத்துல போய் என்ன இருக்குது அப்படின்றது பார்த்துட்டு வரதே அவங்க வழக்கமாக கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த காட்டில் மர்மமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் பரவலாக பேசியிருக்கிறத கேட்டுட்டு அந்த விக்ரமும் அஜயும் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போகணும்னு அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை, அதுவும் அந்த காட்டுக்கு பெயரிடாத ஒரு காடு. அந்த காடு அவ்வளோ மர்மமான ஒரு காடு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே அதை பற்றி பரவலாக பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா அந்த காட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜயும் விக்ரமும் முடிவெடுக்கிறாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க, அந்த காட்டுக்குள்ளே அதுவும் மாலை 6 மணிக்கு உள்ளே போனால், அதுவும் இருட்டு நேரத்தில் தான் அங்கே பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னதுனால நம்ம என்ன தான் இருக்குன்னு போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மாலை 6 மணிக்கு அந்த காட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸில் நிற்கிறாங்க. அப்போது அங்கே ஒரு வயதான தாத்தா இருக்கார். அவர் பார்த்துட்டு, தம்பி இந்த காட்டுக்குள்ளே போகாதீங்க, இந்த காட்டுக்குள்ளே நிறைய மர்மமான திகில் விஷயங்கள் எல்லாம் நடக்குது, இந்த காட்டுக்கு ஒரு சாபமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் விக்ரமும் அஜயும் என்ன சொல்கிறாங்கன்னா, தாத்தா நீங்கள் சொல்கிறது மாதிரியெல்லாம் அங்கே ஒன்றுமே இல்லை, அங்கே எல்லாம் சொல்கிறதும் ஒரு கட்டுக்கதை தான், அதை நாங்கள் கண்டிப்பாக நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அஜயும் விக்ரமும் அந்த தாத்தாவை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த காட்டுக்குள்ளே உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போது எல்லாமே ஒரு கட்டுக்கதை தான் அப்படின்னு சொன்ன அவருக்கு எவ்வளோ பெரிய திகிலான மர்மம் காத்திருக்கு அப்படின்றது அதுக்குள்ளே நுழையும் போதே ஒரு பயம் ஏற்படுது. என்னென்னா அவங்க நுழையும் போது சூரியன் மறைய ஆரம்பிக்குது, பறவைகள் எல்லாமே தன்னோட கூட்டுக்கு போகுது, அந்த காட்டோட நிறமே மாறி போகுது. அதனால் அந்த காடு மயான அமைதியில் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது விக்ரமுக்கு ஒரு சின்ன பயம் இருந்தாலும் அவனுக்கு உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் நடந்து போகிறாங்க. போக 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 நேரம் கடந்துக்கிட்டே போகுது. இரவு 8:30 ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா மொபைல் எடுத்து பார்க்குறாங்க. அதில் ஜிபிஎஸ் ஒர்க் ஆகலை, சிக்னல் கிடைக்கல. அவங்க வழிகாட்டுறதுக்காக கொண்டு போன திசைக்கருவி, அதாவது கம்பஸ், அது பாட்டுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுற்றுது. எந்த பக்கம் சுற்றுது, எந்த பக்கம் வழி இருக்குது, என்ன பக்கம் என்ன திசை இருக்குதுன்னு காட்டாமல் அது பாட்டுக்கு சுற்றிட்டுருக்கு. உடனே அஜய் சொல்கிறான், அஜய் இது விக்ரம், எனக்கு இங்கே உள்ளே இருக்கிறது ஏதோ சரியாக படலை, அதனால் நம்ம என்ன பண்ணலன்னா நம்ம கம்மனு திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்கிறான். ஆனால் விக்ரம் என்ன சொல்கிறேன்னா, அஜய் பயப்படாத, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் நடக்கலாம், நடக்கிற வழியில் எங்கேயாவது ஒரு சமதளமான அதாவது பிளைனான லேண்ட் எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம அங்கே டென்ட்டு போட்டு அங்கேவே தங்கிடலாம், சரியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நடந்து போகிறாங்க. போகும்போது அவங்கள யாரோ பின்தொடர்கிற மாதிரி சரக் 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 அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. அதை கேட்ட உடனே அஜய்க்கும் விக்ரமுக்கும் யாரோ வராங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்,
திரும்பி பார்க்குறான். ஆனால் அங்கே பின்னாடி யாருமே இல்லை. ரொம்ப அமைதியாக இருக்குது. ஆனால் திரும்பவும் நடக்கிறாங்க. திரும்பவும் சரக் சரக் அப்படின்னு சத்தம் கேட்குது. திரும்பி பார்க்குறாங்க. அப்போவும் யாருமே இல்லை. அந்த மாதிரி ஒரு பயத்தோடு கலந்து நடந்து போய்கிட்டே இருக்கும்போது இரவு 10 மணி ஆயிடுது. கொஞ்ச தூரம் நடக்க நடக்க நேரம் தெரியல. அவங்க இடத்த தேடிக்கிட்டே போனதுனால அவங்களுக்கு நேரம் போனதும் புரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா ஒரு பாழடைஞ்ச பங்களா. அதை பார்க்கவே ஒரு மாதிரி பேய் வீடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. அவங்க வேறு வழி இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த பங்களாக்குள்ளே தங்கிடலாம், நம்ம காலையில் எழுந்த உடனே வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜயும் விக்ரமும் அந்த பங்களாக்குள்ளே போகிறாங்க. போகும்போது அதுக்குள்ளே ஒரே துர்நாற்றம். இந்த பிணங்களை எல்லாம் பல நாள் ஒரே இடத்துல போட்டு வச்சா எப்படி வருமோ அந்த மாதிரி ஒரு துர்நாற்றம் வீசுது. அங்கே ஒரு பழைய ஃபோட்டோ சுவத்தில் மாட்டி வச்சுருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் இருந்தவங்க எல்லாரோட கண்களும் கத்தியால் குத்தப்பட்டிருக்கு. அவங்களுக்கு ஒரு பயம் உருவாகுது. இருந்தாலும் வெளியில் போகிறதுக்கு நேரம் இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, சரி இங்கேவே படுத்து உறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜயும் விக்ரமும் படுத்து உறங்கிறாங்க. வேறு உறங்கும்போது என்ன ஆகுதுன்னா, அஜய் நல்லா தூங்கிடுறான் நடந்து வந்த களைப்பில். ஆனால் விக்ரமுக்கு தூக்கம் வரல. அவனும் உருண்டு உருண்டு பார்க்குறான். அப்போது யாரோ அந்த பங்களாவின் மேல் ஓட்டு மேலே நடந்து போகிற மாதிரி ஒரு சத்தம். இவனுக்கு பயம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறான். அப்போது அந்த ஜன்னல் வழியாக விக்ரம் வெளியில் வா, நான் வெளியில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். அப்போது திரும்பி பார்த்தா அஜய் நல்லா தூங்கிட்டுருக்கான். ஆனால் கூப்பிட்டது என்னமோ அஜயோட அதே குரலில். யாரா இருக்கும் அப்படின்ற ஒரு பயத்தோடு என்ன பண்ணுறான், அந்த ஜன்னல் கதவை திறந்து பார்க்குறான். பார்க்கும்போது 180 டிகிரியில் அஜய் இல்லை, அஜய் போல் ஒரு உருவத்தில் அங்கே நிற்கிது. கண்கள் எல்லாம் சிவந்து போயிருக்கு. பார்த்த உடனே 2 பேருக்கும், அதாவது அஜய் தூங்கிட்டான், விக்ரமுக்கு இல்லை. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் பயந்து போயிருக்கான். அப்போ ஒரு குரல் கேட்குது. என்ன அப்படின்னா, காடு உங்களை கூப்பிட்டால் ஒருபோதும் பதில் அளிக்காதீர்கள், ஏன்னா அது நீங்கள் விரும்பின குரலில் தான் உங்களை கூப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் கேட்குது. இதுக்கப்புறம் எவனா தங்குவானா அந்த பங்களாக்குள்ளே? உடனே என்ன பண்ணுறான், அதிகாலை 3 மணி விக்ரம் அஜயை எழுப்புறான். அஜய், இங்கே இருக்கிறது இதுக்கப்புறம் நம்மளுக்கு உயிருக்கு ஆபத்து, நம்ம என்ன பண்ணலாம், முதல் அடியாக ஃபஸ்ட்டு எல்லையில் போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடு 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 குடுன்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பின்னாடியே சரக் 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 அப்படின்ற சத்தமும் அவங்கள யாரோ துரத்தி வருவது போல் ஒரு சத்தமும் கேட்குது. பயந்து போய் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு குடு 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 குடுன்னு எப்படியோ எல்லைக்கு வந்துடுறாங்க. எல்லைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த தாத்தா அங்கேயே தான் நிற்கிறாரு. அவங்கள பார்த்த உடனே ரொம்ப பரிதாபமாக சிரிக்கிறாரு அந்த தாத்தா. அப்போது விக்ரம் என்ன பண்ணுறான், அந்த காட்டை திரும்பி பார்க்குறான். பார்க்கும்போது அந்த காடு ரொம்ப அமைதியாக இருக்குது. அவங்க ஓடி வரும்போது ஒவ்வொரு முறையும் அந்த மரங்கள் எல்லாம் வழி விடாமல் அவனை இன்னும் அந்த மரங்கள் எல்லாம் பக்கம் பக்கம் வருவது போல் அவ்வளோ பயத்தை காட்டுச்சு. இப்போ திரும்பி பார்த்தா அந்த மரங்கள் போதிய இடைவெளியில் ரொம்ப சாதாரணமாக நிற்குது. பயந்து போய் அப்படியே அஜயை பார்க்குறான் விக்ரம். அவன் முதுகில் ஒரு இரத்தக்கரை படிந்த ஒரு கை இருக்குது. அதை பயத்தோடு பார்த்துக்கிட்டே அப்படியே அஜயை பார்க்குறான். அவன் கண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிகப்பு நிறத்தில் மாறுது. விக்ரம் அப்படியே பயத்தோடு உறைஞ்சி போய் நிற்கிறான். பா, எப்படி இருக்கும். இதோட இந்த கதையும் முடியுது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு திகிலான கதைகள் ரொம்பவுமே பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் திகிலோட மர்மத்தோட வேறு கதையோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் SL தகடூர் தமிழச்சி. நன்றி, வணக்கம்.